இப்ப என் ஆசையை சொல்லட்டுமா? சொல்லு. ஏன் மனசு ஐயா, ஏன் மனசு போற போக்க பார்க்கிறேன். உனக்கு என்ன தங்கமான மனசியா? அதை எந்த மன சாட்சியிடம் கேட்கிறேன். மனசாட்சிக்கு பயந்து நடக்கணும். அடுத்தவங்க யாரையும் நான் சொல்ல விரும்பல. எதுக்கு? சீனமங்கலம் ஊருக்குள்ள யாரையும் நான் சொல்ல விரும்பல. ஓ மனசு போற போக்க பார்க்கிறேன். உங்கள் மனசாட்சியிடம் கேட்கிறேன். ஐயா, அடுத்தவங்க யாரையும் நான் சொல்ல விரும்பல. ஊருக்குள்ள யாரையும் நீ சொல்ல விரும்பல. ஓ மனசு போற போக்க பார்க்கிறேன். உங்கள் மனசாட்சியிடம் கேட்கிறேன். ஆசையா நீங்க சொல்லு. நான் பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் பண்ணணும். இந்த காலேஜிலும் சேராமலே பட்டம் வாங்கணும். பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் பண்ணணும். இந்த காலேஜிலும் சேராமலே பட்டம் வாங்கணும். சிரமம் ஏது இல்லாமலே வேலை கிடைக்கணும். உடம்பு அழிக்காம சிரமம் ஏது இல்லாமலே வேலை கிடைக்கணும். அந்த வேலையை செய்யாமலே சம்பளம் கிடைக்கணும். மனசு போற போக்க பார்க்கிறேன். அதான் முத்தமாரி வேண்டுதல கொஞ்சம் பெண்டிங். அப்படி சொல்லக்கூடாது. கடனோட வாங்கியாச்சு உடம்ப சேர்க்கணும். இது நியாயம். செவத்தை வச்சுட்டா சித்திரம். உடம்பு நல்லா இருக்கணும்ல. கடனோட வாங்கியாச்சு உடம்ப சேர்க்கணும். அந்த கடன்காரே வந்து நின்னா திருப்பி கொடுக்கணும். காசு இருந்தா தானே. ஐயா, கடனோட வாங்கியாச்சு உடம்ப சேர்க்கணும். அந்த கடன்காரே வந்து நின்னா முதுக காட்டணும். கடையில் உள்ள பொருள்கள் எல்லாம் சும்மா கிடைக்கணும். தம்பி தோற, கடையில் உள்ள பொருளெல்லாம் சும்மா கிடைக்கணும்னு கேட்டியே. எந்த கடை? மளிகை கடையா, டீ கடையா, பெட்டி கடையா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா, இல்லை மெடிக்கலா? ஆத்தா முத்துமாரியை கன்ஃபியூஸ் பண்ணப்படாதுல்ல. உண்மைதாங்க. திருமண பக்கம்லாம் கடையா இருக்கு. எந்த கடைன்னு கேக்குறீங்க? இப்ப சரியா சொல்றேன். கடையில் உள்ள பொருள்கள் எல்லாம் சும்மா கிடைக்கணும். அதுதான் எந்த கடைன்னு. டாஸ்மாக் கடையில் உள்ள சரக்கு எல்லாம் சும்மா கிடைக்கணும். அது சரி. வேற கஷ்டமேது இல்லாமலே வாழ்க்கை அமையணும். மனசு ஒரு போக்க பார்க்கிறேன். உங்கள் மனசாட்சியிடம் கேட்கிறேன். சினிமா நடிகை நயன்தாராவை கல்யாணம் பண்ணணும். அக்கிரமத்துக்கு ஒரு அளவு இல்லையா? நீ சொன்னதை பூரா தாங்கிக்கிட்டேன். நீ இப்ப சொன்னதை என்னால தாங்க முடியாது. சினிமா நடிக நயன்தாராவை கல்யாணம் பண்ணணும். உங்க முகர கட்டைக்கு நயன்தாரா கேக்குறாங்க. உங்க மன வருத்தம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னடா துர்ராஜ் ரேஞ்சுக்கு போய் நயன்தாரா விரும்புறேன்னு. உங்க ரேஞ்சுக்கு நயன்தாரா போயுமா? உனக்கு நயன்தாரா கிடைக்காது. அதுல தாராவை கட் பண்ணு, அதான் கிடைக்கும். நான் கேட்கிறேன், நாடக உலகத்துல பொண்ணு இல்லாம அங்க போனேன். சூப்பர் பிள்ளைய புதுக்கோட்டையில இறங்கி கால் வச்சுட்ட. லட்டா சமூகி, கௌசல்யா, ஆர்த்தி, ரஞ்சனி. உண்மை ஏங்க, முதல்ல பொண்ணு பார்த்தது நாடக உலகத்துல தாங்க. யார? புதுக்கோட்டை சமூகி. எலுமிச்சம்பளம் மாதிரில பொண்ணு பார்த்தாச்சு. 2 பேர் ஜாதகத்தையும் கொண்டு ஜாதக காட்ட காமிச்சோம்ல. அவர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. எப்படி? என்னடா 2 பேரும் 9, 2 பேர் ஜாதகமும் 9 பொறுத்து கம்மி இல்ல குறையாம இருக்கு. பொருத்தமா? அவர் சொன்னார். அவர் அடுத்து சொன்னார் பாருங்க. என்னது? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நீங்க 2 பேரும் தெருவுல போனா. தெருவுல தான் போகணும், வேற வழி. ஊரு கண்ணே பட்டு போயிருமா? ஆமாயா, ஊர்வலம் போகல, தெருவுல தான் போகணும். வீட்டுக்குள்ளே அவ்வளவு ஒரு பொருத்தம். பொண்ணு பார்த்தாச்சு, பேசி முடிச்சாச்சு. அப்புறம் ஏன் கட்டல? கல்யாணம் 1 வாரம் தான் இருக்கு. அப்பதான் தெரியும் அது நமக்கு தங்கச்சி முறை வேணுமா. ஐயா, நான் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுக்கு இந்த பிள்ளை இல்லைன்னா பரவாயில்ல, பொண்ணு பாப்போம்னு. அதுக்கப்புறம் தான் நயன்தாரா. என்ன நயன்தாராட்டா அப்படி என்ன விசேஷம்? என்னுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம். என்னது? இல்லாத பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு. அப்ப நயன்தாரா சோத்துக்கு கஷ்டப்படுது, நீங்க வாழ்க்கை கொடுக்க போறீங்க. ஆனா உனக்குலாம் எவ்வளவு எகத்தால. சினிமா நடிகை நயன்தாரா கல்யாணம் பண்ணணும். போய் பணமா 1000 ரூபாய் நீங்க எழுதணும். வாங்கிக்கோ. ஒன்னு எடுத்தா இலவசமா 1 கொடுக்கணும். இந்த இலவசத்தை விட்டு நீங்க வெளியில வரவே மாட்டீங்களா சண்டாங்க? எது எடுத்தாலும் இலவசம். கல்யாணத்தினுமா இலவசம் வேணுங்க. என்னதான் கேட்கற இலவசம்? ஒரு வேஷ்டி எடுத்தா சட்டை இலவசம், ஒரு சேலை எடுத்தா ஜாக்கெட் இலவசம். மனைவினா யாரு தெரியுமா? தெரியும், பொண்டாட்டி. சபாஸ். பொண்டாட்டினா யாரு? மனைவி. வெரி குட். மனைவினா யாரு? பொண்டாட்டி. மண்டைய பொளந்தே விடுவேன். ஏன் பொண்டாட்டி மண்டைய பொளக்குற? உங்களை தாங்க சொல்றேன்.
மனைவினா யாரு தெரியுமா? சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு முகம் தெரியாத நம்மளை மட்டும் நம்பி தாலி கட்டிக்கிட்டு வந்து நம்ம போட்டோம்ங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன போட்டோம் 3 முடிச்சு நம்மளை மட்டும் நம்பி தாலி கட்டிட்டு வந்து நமக்காண்டி 1 டஜன் பிள்ளைய பெத்து 1 டஜன் பெப்பாங்க உனக்கு வேற அதனால பிளாக்கொட்டையா பிதுக்கி தள்ளுறதுக்கு 1 2 நமக்காண்டி குழந்தைய பெத்து ராத்திரி 12 மணிக்கு தண்ணியை போட்டு போய் கதவை தட்டினாலும் அந்நேரத்துல எந்திரிச்சு ஒரு போட்டு சாப்பாடு நமக்கு கை கால அமைக்கி விட்டு நல்லது கெட்டது பாக்குறது யாரு? பொண்டாட்டி தான். இரவுன்னு பார்க்காம பகல்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம இந்த குடும்பத்துக்காண்டி உழைக்கிறது யாரு? நம்ம ஆண் வர்க்கம். இப்ப நமக்கு ஒரு இலவசம் வேணுமா வேண்டாமா? அப்படி என்னதான் கேக்குறேன். ஒன்னு எடுத்தா இலவசமா 1 கொடுக்கணும், மகளை கட்டணா மாமியார சும்மா கொடுக்கணும். அந்த உருட்டு கட்டை எடுமா மண்டே புழக்கிறேன் உனைய. மாமியாங்கிறது யாரா? பெத்த தாய் இல்லையா? அது நம்ம பொண்டாட்டியை மட்டும் சொல்றான். ஏய் எங்க அம்மா அத்தைன்னு கூப்பிடாத அம்மானு கூப்பிடுங்கிறான். அப்புறம் பொண்டாட்டியுடைய அம்மா நமக்கு தாய் மாதிரி இல்லையா? மன்னிக்கணும், தவறா சொல்லிட்டேன். வாயில போடவா? யாரு மாமியா வாயிலையா? ஏன் வாயில தாங்க. மாமியா இல்ல கொழுந்தியா இருக்கும்ல. சண்டாளிங்களா இன்னைக்கு இந்த நாட்டில் கொழுந்தியால கேலிக்காரியாவே ஆக்கிவிட்டாங்க. அப்ப யாரு அது? சில பேர் கிண்டல் பண்றேன், கட்டிக்கணும்னு நினைக்கிறேன், வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு நாளைக்காவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா கொழுந்தியாங்கிறவ அப்படி அல்ல. அவளுக்கு உண்மையான பேர் கொழுந்தியா அல்ல. நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நமக்கு ஒரு குழந்தை பிறந்து நம்ம மடியில் அது தவளை வரைக்கும் அந்த குழந்தை இல்லைங்கிற வருத்தம் தெரியாம நமக்கு குழந்தையா இருந்து அந்த வருத்தத்தை போக்குறவ தான் குழந்தையான்னு சொன்னதை நீங்க குழந்தையால் ஆக்கிட்டீங்களா சண்டாளிங்களா? குழந்தையாங்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குங்கிறது இன்னைக்கு தாங்க தெரியும். மாமியா நாத்தனா எல்லாத்துக்கும் இருக்கு, சொல்றதுக்கு நேரம் இல்ல. வாயில போடவா? யார் கொழுந்தியா வாயில? ஏன் வாயில வாங்க. கொழுந்தியாவும் இல்ல. மாமனார் இருப்பார்ல. நீ பைத்தியமா? மாமனார் இல்லாத வீடுன்னு நான் தானே உனக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சேன். பாத்தீங்களா? அதை மறந்துட்டேன் பாத்தீங்களா? ஆமா, நீங்க இருக்கீங்க, எனக்கு எதுக்கு கல்யாணம்? என்ன செய்யலாம்? என் மனசு போற போக்க பார்க்கிறேன், வருஷத்துல எல்லா நாளும் நாடகம் நடக்கணும். இதை கேளு, வருஷத்துல எல்லா நாளும் நாடகம் நடக்கணும். அந்த நாடகத்துக்கு எங்களை தானே கூட்டி வரணும். அந்த நாடகத்தில் நம்மளையே கூட்டி வரணும். யார் ராத்திரிக்கு சோறு போட்டு தூங்க சொல்லணும். ராத்திரிக்கு சோறு போட்டு தூங்க சொல்லணுமா? இப்ப நாடகம் ஆட மாட்டியா? காலையில என்னை மட்டும் தனியா அங்கிட்டு கூட்டிட்டு போய் புளிய மரத்துல கட்டி வச்சு உருன்னு உரிச்சு உப்ப தடவி. என் ஆசை அது இல்ல, என் ஆசை வேற. என்னது? காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து போக சொல்ல. என் மனசு போல யாருக்கும் போக கூடாது. அப்படி போனதுன்னா நம்ம நாட்டுக்கு அது உதவாது. என் மனசு போல யாருக்கும் போக கூடாது. அப்படி போனதுன்னா நம்ம நாட்டுக்கு அது உதவாது. செய்யும் தொழில் தெய்வம் என்று மதித்து நடக்கணும். நாம செய்யும் தொழில் தெய்வம் என்று மதிச்சு நடக்கணும். நம் நாடு ஏற வீடு ஏற